ஸோ ஹே காய்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த ஆட்டோமேஷன் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டைமும் நான் வந்து உங்களுக்கு மேக்கில் தான் சொல்லி தர போகிறேன். கொஞ்சம் மேக்கோட நீங்கள் ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா அடுத்த டூல்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் மாறும். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன சினாரியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னா, சோஷியல் மீடியா கண்டென்ட் ஜென்ரேட்டர். லைக் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் அண்ட் ஹேஷ்டேக் வந்து நம்மளோட ஏஐயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணிடும். சோஷியல் மீடியானா லைக் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கூகுள் ஷீட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் ஃபைல் நேம் பண்ணிவிட்டு ஃபைல்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல மூவ் சொல்லி நான் போன வீடியோல மென்ஷன் பண்ணல, மூவ்னு கொடுத்துட்டு நீங்க நியூ ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணி இதை மூவ் பண்ணிருங்க. ஓகேவா? அண்ட் நான் கொடுத்துருக்கிற மாதிரி டாபிக், பிளாட்ஃபார்ம், இமேஜ் யூஆர்எல், ஸ்டேட்டஸ் போட்டுக்கோங்க. டாபிக் வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு என்ன டாபிக்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் போடணுமோ அது ஜஸ்ட் நீங்க ரேண்டமா ஏதாவது ஏஐ கிட்ட கேட்டு ஒரு இந்த மாதிரி 1 லைன் இல்லைனா வந்து 1 or 2 லைன்ஸ்ல வாங்கிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் வந்து நான் லிங்க்டின் சூஸ் பண்ணியிருக்கேன். இமேஜ் யூஆர்எல் வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே. ஸோ அதனால நான் வந்து அன்ஸ்பிளாஷ்ல இருந்து ஒரு இமேஜை போயிட்டு காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்டேட்டஸ் வந்து ரெடின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் செட்டப் வந்து என்ன பண்ணணும்னா, பஃபர்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியாவோட கனெக்ட் ஆகி லைக் எப்படி சொல்றது, அதை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகேவா? அதான் பாருங்க, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். அதுக்காக தான் இது. ரொம்ப ஈஸி செட்டப், வந்து டஃப்பாவே இல்லை. டேரெக்டாக போனீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேலையும் முடிஞ்சுச்சு. நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட அக்கௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும். இப்போது இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மட்டும் பார்த்து கொடுங்க. லிங்க்டின்லாம் கனெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எப்படின்னா, இங்கே உள்ளே வந்த உடனே இங்கே கனெக்ட் சேனல்னு இருக்கா, கனெக்ட் சேனல்னு கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்டினா, இன்ஸ்டாகிராமா, யூடியூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி லிங்க்டின்னு கொடுத்துட்டு அழகாக லாகின் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருங்க, வெறும் லாகின் பேஜ். அண்ட் பஃபரில் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மேக்குக்கு வந்து வந்துடலாம். இந்த 2 விஷயத்த பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட சினாரியோ வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து என்னவா இருக்கும், இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றதை வச்சு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுல்ல, நம்ம என்னென்ன பண்ணலாம்னு நம்மளுக்கே மைண்டில் வந்து வந்துடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டூல்ஸும் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாராச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டாஸ்க்கு ஆட்டோமேஷன் பண்ணால் ஈஸியாக நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி எது பெட்டராக இருக்குமோ அந்த அவுட்புட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிகர் வந்து என்ன செட் பண்ண போகிறோம், கூகுள் ஷீட்ஸ். ஏன்னா இதுலேருந்து தானே வந்து நம்மளுக்கு ட்ரிகர் வந்து ரன் ஆக போகுது. ஒரு டைம் நீங்கள் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணும்போது அது வந்து நம்மளோட லிங்க்டின்ல வந்து ஆட் பண்ணும். ஸோ வாட்ச் நியூ ரோஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் எப்பொழுது போல கனெக்ஷன் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் கனெக்ஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் பை பார்த்தே இருக்கட்டும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, எப்படி வந்து நம்ம டிரைவ்ல வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ண போறோமெல்லாம் மேனுவலாக என்டர் பண்ண போறோமா அப்படிலாம் தான் இருக்கு. நீங்க டிஃபால்ட்டாக சர்ச் பை பாத் கொடுத்துக்கோங்க. அண்ட் லொகேஷன் வந்து மை டிரைவ் தான். மை டிரைவ்ல இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஐடி நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து சொன்னேன்ல, எப்படி நியூ ஃபோல்டருக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோல்டர் நேம் இங்கே விசிபிளா இருக்கும். சோஷியல் மீடியா ஓகேவா நான் வச்சிருந்தது, ஏன்னா சோஷியல் மீடியா கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ சோஷியல் மீடியா. அண்ட் இங்கே மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு இது வந்து ஃபோல்டருங்க, இதுக்குள்ளே இருக்கிற ஃபைலையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷீட் நேம் கேட்குதா, இங்கே வந்து ஷீட் 1ன்னு அதுவே வந்துடும், நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் நம்மளோட டேபிளுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க, ஏன்னா நம்மளுக்கு கண்டெய்னர்ஸ் இருக்கு. எஸ் அண்ட் சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோ வித் ஹெட்டர்ஸ் வந்து என்னன்னா, நீங்க இப்போ வந்து ஹெட்டர்ஸ்னா என்னன்னா, மேல டாபிக் அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் கொடுத்துருந்தோம்ல, அதுதான் வந்து ஹெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து A1 to Z1 டிஃபால்ட்டா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லா இருக்கும்ல, இங்க லெஃப்ட் டு ரைட், அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். நம்மளுக்கு 4 வேல்யூ தான் இருக்கு, பட் பரவாயில்ல, இருந்தா தப்பு இல்லை. அண்ட் லிமிட் நான் சொன்ன மாதிரி அட் அ டைம்ல வந்து ஏஐ வந்து எத்தனை போஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம், 2வே இருக்கட்டும், 1 இருந்தாலும் பரவாயில்ல, சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வந்து ஆல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மாடியூல் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்மளோட ஏஐ பிரெயின். இதுக்கு தான் நான் திரும்ப கூகுள் ஜெமினை தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். இங்கேயும் கனெக்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கனெக்ஷன் ஆட் பண்ணும்போது ஏபிஐ கீ கேக்குதா, இந்த ஏபிஐ கீ வந்து என்னடா புதுசா எப்படிடா கிரியேட் பண்றது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் திரும்பவும் கூகுளுக்கு போயிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, நீங்க இப்படி கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு டைப் பண்ணும் போதே இங்க கூகுள் ஸ்டுடியோ ஏபிஐன்னு வருதா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
உள்ள போனீங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு டைரக்டாவே வந்து அந்த பேஜ் வந்து ஏபிஐ கீ கிரியேட் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இங்க போயிட்டு கிரியேட் ஏபிஐ கீன்னு இருக்குல்ல, நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி ஏபிஐ கீ இல்லைன்னா இது கொடுத்து நீங்க வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நான் அந்த ஏபிஐ கீயை பிளேஸ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துருங்க. அண்ட் ஏஐ மாடல் வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து பேசிக்கான மாடலாகவே வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லை. ஜெமினை ஃப்ளாஷ் லேட்டஸ்ட் வச்சுக்கிறேன். அண்ட் மெசேஜஸில் வந்து இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. யூசராக இருந்துட்டு இப்போ இதுக்கு வந்து மெசேஜ் டைப் என்ன, டெக்ஸ்ட் தான் வந்து பண்ண போகுது. அண்ட் என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஜஸ்ட் இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணா என்னோட ஸ்க்ரீனை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டாஸ்க் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் ஏஐ கிட்ட கேட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்னோட டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் மெயினாக ஒரு பபிள் வந்து மேப் பண்ணணும். என்னன்னா டாபிக் அங்கே இருக்குல்ல, அந்த டாபிக்னு அது வந்து நம்மளோட டாபிக்ன்ற அந்த இது இருக்குல்ல, லைக் காலம், அதை வந்து இங்கே மேப் பண்ணிடும். இதுதான் மெயின். அண்ட் இதுதான் டெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, வேணா இதே எக்ஸாக்டாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபைனல் மாடியூல் அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது. ஃபைனல் மாடியூல் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க? பஃபர் தான். பஃபர் வந்து நம்ம இதோட லிங்க் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஏர் டேபிள், ஸ்லாக் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஸ்டேட்டஸ் அப்டேட், இங்கே இதுதான் கொடுக்கணும். அண்ட் இப்போ வந்து இங்கே எப்பொழுது போல் கனெக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஆட் பண்ணிட்டீங்கனாலே இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் வந்து வியூ ஆகும். ஓகேவா? நான் வந்து லிங்க்டின் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லிங்க்டின் ஐடியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம கொடுக்கணும்னா டெக்ஸ்டே தான். டெக்ஸ்ட் எங்கடா இருக்குன்னு தேடாதீங்க. இங்கே கேண்டிடேட்ஸ்குள்ள, கண்டென்ட்குள்ள, பார்ட்ஸ்குள்ள இங்கே டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே. பப்ளிகேஷன் என்ன, போஸ்ட் இமிடியட்லி அட்டாச் மீடியா டு த அப்டேட்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதுவும் நீங்கள் போட தேவையில்ல. ஏன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து அந்த மீடியா வந்து அப்டேட்டோட ஆட் ஆகணுமான்னு கேட்குது. அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணிடுங்க. ஹோப்ஃபுல்லி இப்போ வந்து இது கரெக்டாக ரன் ஆகணும். ரன் கொடுத்து பார்ப்போம். சூப்பருங்க, ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லிங்க்டினை போய் பார்ப்போமா? இப்போ என்னோட ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தா செகண்ட் அப்டேட் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் ரன் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஒரு போஸ்ட்டும் இருந்தது. அண்ட் இப்போ இந்த புது போஸ்ட் சூப்பருங்க. பார்த்தீங்களா, ரேண்டமாக ஜென்ரேட் ஆயிருக்கு. சே, இதை வந்து பார்க்கும் போதே அப்படியே ஒரு ஹாப்பியாக இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இது எவ்வளோ 30 மினிட்ஸ் ஆகும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது. அண்ட் இப்போ 1 மினிட், எக்ஸாக்ட்லி 1 மினிட் டைம் கூட இங்கே பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஜென்ரேட் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இது எதுவுமே லைக் நம்ம வந்து கையே வைக்கல. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்மளோட வேலையை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது தான். ஓகேவா? அண்ட் ஹோப் திஸ் வீடியோ would be யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் போன வீடியோ கூட வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. பட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான். ஈஸியாகவுமே இருக்கும். லைக் ஒரு ½ உட்காந்திங்கன்னா உங்களோட வேலையை வந்து ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். பாய்.